அரசியல் உலகில மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. சிகிச்சை பலனின்றி மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர் உயிரிழந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த இழப்பை ஒரு பேரிழப்பாவே எல்லாரும் பார்க்கிறாங்க. நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர். இவருக்கு உடல்நலக் குறைவு காரணமா அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாரு. வயது மூப்பின் காரணமா இவரோட உடல் உறுப்புகளோட செயல்பாடு பாதிக்கப்பட்டதுனால மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. ஆனா நேற்று முன்தினம் அவரோட உடல்நிலையில திடீர் பின்னடைவு ஏற்பட்டுச்சு. இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் மாற்றப்பட்டு மருத்துவர்களோட கண்காணிப்புல சிறப்பு சிகிச்சை கொடுத்தாங்க. அவரோட உடல்நிலை குறித்து முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று நலம் விசாரிச்சாங்க. இந்த நிலையில தொடர்ந்து அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காம முக்கிய உடல் உறுப்புகள் செயலிழந்ததுனால பிற்பகல் 1:55 மணி அளவில் அவர் உயிரிழந்ததா மருத்துவமனை தரப்பு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. நல்லக்கண்ணு அவர்களை யாருமே வெறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதராம். அவருக்கு எதிரிகளே கிடையாதாம். நல்லக்கண்ணு அவர்கள் அவ்வளவு தூரம் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காராம். நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்பை தொடர்ந்து முதலமைச்சர் அவருடைய இரங்கல் பதிவுல நம் சமகாலத்துல வாழ்ந்த சமரசமற்ற போராளி தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. அவரோட பொது வாழ்வை போற்றும் வகையில் தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவரு இது தமிழகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு வருத்தம் தெரிவிச்சாரு. பிரேமலதா அவங்க இரங்கல் செய்தியில அரசியல்ல எளிமையாக்கும் நேர்மைக்கும் இலக்கணமா வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை தமிழகம் இழந்துருச்சு அப்படின்னு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, மிகவும் எளிமையான தலைவராகவும் விளங்கின, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்கள் கிட்டையும் நன்மதிப்பை பெற்ற ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோன்னு இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. வைகோ அவர்களும் தமிழக அரசியல் வழிகாட்டியாகவும் பொது வாழ்வோட தூய்மைக்கு சான்றாக விளங்கிய ஐயா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் சாதிய பாகுபாடு மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாபெரும் ஆளுமையை நாம இழந்துட்டோம் அப்படின்னு இரங்கலை பதிவு செஞ்சிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களோட மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சது மட்டும் இல்லாம நேர்ல போய் அவரோட உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தி இருக்காங்க. இந்த 2-3 நாளாவே அவருடைய உடல்நிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னைக்கு எதிர்பாராத விதமா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கு. நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.